வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. வாணியம்பாடி அரசு மதுபான கடை ஆய்வு செய்ய வந்த டாஸ்மாக் அதிகாரிகள் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிப்பதாக மது பிரியர்களின் புகாருக்கு செவி சாய்க்காத அதிகாரிகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த விஜிலாபுரம் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்ற அரசு தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்ற தேர்தல் அறிவிப்பினை உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதற்கட்டமாக தமிழகத்தில் அரசு பள்ளி, கல்லூரி, கோயில் பேருந்து நிலையம் உள்ளிட்டவைகளுக்கு அருகில் செயல்படக்கூடிய 717 அரசு மதுபான கடைகளை அகற்றக்கோரி முதல்வர் உத்தரவிட்டதன் நிலையில் டாஸ்மாக் துறை அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அரசு மதுபான கடைகளை ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த விஜிலாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கிருந்த மது பிரியர்கள் சிலர் அதிகாரிகளிடம் அரசு மதுபான கடையில் கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிப்பதாகவும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கூறினர். கோயில் வந்து உள்ள பெரிய கோயில் தான். அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்குது. வரப்போக வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவாக தான் தினம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2 ஸ்பாட் அவுட் ஆகிருக்கு. ஒரு 3ஆம் நம்பர் பஸ் வந்து இந்த வழியாக தான் போயிருக்கு. வெள்ளக்குடத்தில் திருப்பத்தூர் போகுது. அதில் வந்து அடிப்படை ஆள் போயிருக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் பல முறை நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை சார், சரக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. 5 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் ஓகே, நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பேசுங்க சார். டேரக்ட் ஆகிடுங்க. அப்படி இருக்குது டேரக்ட் ஆகிடு எடுத்துதாங்கிறேன் என்ன பையன் டேரக்ட் ஆகிடு. பல பிரச்சனைகள் இருக்குது. தினம் வந்து பெண்கள் வந்து நடமாடவே முடியல. கிட்டத்தட்ட வந்து 6 மணி ஆச்சு அப்படின்னாக்க ஃபுல்லாக இங்கிருந்து அது வரைக்கும் வண்டி கவராக இருக்குது. சார் ஒரு நிமிஷம். 1 மினிட் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம். இங்கே சரக்குக்கு மேலே 5 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன கமிஷன் போதா? உங்களுக்கு கமிஷன் போதா சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் தெரியுது. உங்களுக்கு கமிஷன் 5 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கமிஷன் போகுது. எல்லாம் ஃப்ராடு தாயில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது?